ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதாங்க தமிழ்நாட்டு அரசியல் சும்மா பயங்கரமாக அப்படி சூடு பிடிக்குது. தளபதி விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாதான் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குறதுக்கு. இந்த 30 நாளாக பார்த்தீங்களா சும்மா சப்புன்னு கிடந்துச்சு. அங்கங்கே இப்போ பார்த்துட்டே இருக்குன்னா பார்த்துடுங்க. அதுலேயும் குறிப்பாக தளபதி விஜய் அவருடைய நடவடிக்கையில் பாருங்களேன், டெய்லி அறிக்கை தான், கண்டனம் தான். ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணி அவர் ட்வீட் போடலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அரசியலை தாங்க உங்கள்கிட்ட தாங்க எதிர்பார்த்தங்கிற மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஒரு பரம சந்தோஷம். இதை அவர் அப்படியே இந்த ஸ்பீடான ஒரு அரசியலை, அதிரடியான அரசியலை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் தான் கரெக்டு. இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம கரெக்டான நேரத்தில் நம்ம வெற்றியை ருசிக்க முடியும். ஸோ அதாவது சில பேர்லாம் சொல்கிறாங்க, அதாவது 30 நாளைக்கு அப்புறம் பழைய ஃபார்முக்கு தமிழில் வச்சுக்கலாம் திரும்பிட்டு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பழைய ஃபார்முக்கு இல்லை, முன்னாடி இருந்ததை விடையும் ஒரு அக்ரெசிவான ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை தளபதி விஜய் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அது அவருடைய நடவடிக்கையிலேருந்து பார்க்கவே தெரியுது. இப்போ கூட அந்த லேட்டஸ்ட்டாக அந்த எஸ்ஐஆர்னு ஒரு இதுக்கு எதிராக திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிச்சில்ல, வாக்காளர் திருச்சத்துக்கு எதிராக, அதாவது தமிழை வச்சுக்கலத்தையும் கூட்டிருந்தாங்க. தமிழை வச்சுக்கலம் அதில் கலந்துக்காம அதுக்கு பதிலடியாக தளபதி விஜய் அவர்கள் ஒரு முழுநீள அறிக்கை வெளியிட்டு இருந்தார். எத்தனை பேர் அதை படித்து பார்த்தீங்கன்னு தெரில. அதை படித்து பார்க்கும்போதே எனக்கு ஒரு இது வேற மாதிரி ஒரு அடியாக இருக்கு, நக்கலை ஒரு அடி அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் கூட்டுற கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் கிடையாது. அந்த விஷயத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி எப்போவோ எதிர்ப்பிச்சிட்டோம். முதல் ஆளாக அதுக்கு கண்டனம் தெரிவித்ததே தமிழை வச்சுக்கலாம் தான் அப்படிங்கிறத சும்மா அதிரடியாக சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு முழுநிலை சொல்யூஷனையும் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த போக்கிரி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். பிரகாஷ்ராஜ் விஜயாவில் பார்த்து கேட்பான்ல, நீ என்ன குடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டு உடனே அதுக்கு அவரு அப்படிலாம் கிடையாது, எவன் சொல்லி நான் குடிக்க மாட்டேன், எனக்கா தோணுச்சுன்னா நான் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. எவன் சொல்லி நான் எதையும் பண்ண மாட்டோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலால தமிழை வச்சுக்கலாம் வரும். அது மத்திய அரசா மாநில அரசாங்கம் பார்க்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியாக அந்த அறிக்கையை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ இப்படி ஒரு அதிரடியான ரூட்டில் அவர் போயிட்டு இருக்கும்போது நானும் உண்டு இடையில கௌசிக் குறுக்க வந்தாங்க மாதிரி சில பேர் ஒத்த சீட்டுக்கு தொங்கிட்டு அலையிறவங்களாம் தளபதி விஜய்க்கு எதிராக அவருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி சில அட்வைஸ்லாம் பண்ணுற மாதிரி நக்கா அந்த பயிலிட்டு கொடுக்குறா நினச்சிட்டு பேசும்போது நம்மளுக்கு எதை கொடுத்து என்ன சொன்னதுக்கெல்லாம் கோவம் வருது. அதாவது இந்த பருத்திர மரத்தில் அந்த குட்டிச்சங்கன்னு ஒருத்தன் அந்த கூட்டு வச்சு ஒரு பெரிய மரம் நறுன்னு கொட்டுவான அந்த மாதிரி கொட்டி எடுக்கணும் தோணுச்சு. யாருக்கு எதாவது பேசுறது தெரியுமா? அமிதாப் மாமா, அதாவது லொடுக்குப்பட்டி கருணாஸ்டா போயிட்டு ரீசெண்டாக நேரத்து கேட்குறாங்க, அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினதில் விஜய் அவர்கள் கலந்துக்கலையே தமிழை வச்சுக்கலாம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்டதுக்கு அவர் ரொம்ப புத்தாத்தனமா, இதெல்லாம் பற்றி அவருக்கு எங்கே தெரிய போகுது, அவருக்கு பாசத்துக்கும் பாயசத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, அவருக்கு இந்த இதெல்லாம் பற்றி என்ன புரிய போகுது, அவர் ஷூட்டிங்னா இப்போ உடனே போவார், இங்கெல்லாம் வருவாரா, அவர் செத்தவங்க குடும்பத்தையே பார்க்கறதுக்கு போகாத ஆள் தானே அப்படி ரொம்ப நக்கலாம். அவர் கூட்ட உடனே போகிறதுக்கு உங்களை மாதிரி அவர் என்ன அல்பமானு கேட்டார், இல்லை என்னன்னு கேட்குறேன். ஒத்த சீட்டுக்கு மாங்கன்னு மண்டாடி மாப்பு போட்டு நீங்கள் முட்டா கொடுத்துட்டு இருக்க நீங்கள் போகலாம் கூட்ட உடனே, அவர் ஏன் போகணும்னு கேட்குறேன். என்ன மாணவுக்கு போகணும் நான் கேட்குறேன். திமுக தானே அவங்க இருக்கிறது சரிங்க, மத்திய அரசு இந்த விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்காது தானே, அதை அவங்க ஸ்ட்ராங்காக நீங்கள் தானே ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் பலமாக என்ன தானே, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது. இதில் என்ன அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி நீங்கள் போய் முடிவெடுக்க வேண்டியிருக்கு. இது மக்களுக்கு எதிரான விஷயம் தானே. இந்த கருணாஸ் தானே இது மக்கள் நாளே அடிப்படை உரிமை எல்லாம் தெரியல, எதிர்த்து போக வேண்டியதானே கேட்கேன். இதில் என்ன பம்மத்து நாடாக கேட்குறேன். அனைத்து கட்சி கட்டத்தையும் கூட்டி தான் ஒரு முடிவு எடுக்கணுமா? இது மக்களுக்கு விரோதமான இதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸ்டாண்டாக நேரம் நின்று ஒரு அதிரடியாக உங்களை ஆளுங்கட்சியாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. அதாவதுன்னா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது மறைமுகமாக ஒரு உறவு இருக்குல்ல, அது பால் பாய்க்கூடாது. ஏன்னா டேரக்டாக ஒரு முடிவு எடுத்தா இவங்க தான் டேரக்டாக இருக்காங்க மத்திய அரசுங்கிறது எல்லாரும் வெளியே தெரிஞ்ச மாதிரி வந்து அப்படி கிடையாது. இது மக்களுக்கான பிரச்சனை, அதனால எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு நாங்கள் அவங்களுடைய கருத்தை கேட்டு நாங்கள் முடிவெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமா? இது எதுக்குன்னு கேட்குறேன். ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கீங்க, ஏதாவது டவுட் இருக்கிற விஷயத்தில் கூப்பிட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு முடிவு தான் பரவாயில்ல. இதான் ஆணித்தரமாக தெரியுது இல்லை, தைரியமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே. இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் இதில் வேற லூசு தினம் இருந்தாலும் வேற பார்த்தீங்கன்னா ஏன் அவர் வரல இவர் வரல அதுலையும் கேட்குறாங்க. இல்லை அவர் விஜய் அவர்கள் வராமல் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அது திமுக இதில் கபட நாடகத்தை ஆடுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க கேட்டதுக்கு இதில் என்னங்க நாடகம் இருக்குது? இப்போ எனக்கு கூட தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இருந்துச்சு, நான் உடனே இதெல்லாம் விட்டுட்டீங்க வரலையா, இது முக்கியத்துவம் ஆனதுங்க. என்ன ஷூட்டிங் இருந்துச்சு, என்னத்தை அப்படி அறுத்து தள்ளி போறீங்களா கேட்குறேன். இல்லை நீங்கள் அங்கே ஆடுற நாடகத்தை விட இங்கே ஒரு நாடகம் ஆட வந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு நாடகத்தை ஆடி அவருக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு போகலாம். எங்கே போனாலும் அதில் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர் அப்படி பண்ணாரு, முதலமைச்சர் அவர்கள் இப்படி பண்ணாருன்னு. அதாவது இந்த சுந்தசி படத்துல ஒரு காமெடின்னு வரும், தலையில இளநீ உள்ள போற, ஐயா அம்மா மட்டும் இல்லைன்னா நீங்க ஐயா அம்மா மட்டும் இல்லைன்னா அந்த மாதிரி இந்த கருணாசி எங்க போனாலும், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதான் பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கு. எதுக்கு இந்த இது? அதாவது ஒத்த சீட்டு தானே, அதுக்கு முன்னாடி போங்க, பெரிய லைனே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பிஹெச்டி முடிச்ச ஒரு இதுல யார் இருக்கா, திருமாவளவன் அவர்கள், அவர் முரட்டடி அடிச்சு வச்சிருக்காரு 2 சீட்டுக்கு. சீமான் வேற இல்ல போட்டி போட்டிக்காரு. நீங்களாம் ஏமாத்துறோம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது முக்கூட்டு சமுதாயத்திட்டு பிரதிநிதின்னு சொல்லி தான் அந்த ஒத்த சீட்டே நீங்க ஜெயலலிதாவிட்டே வாங்கினீங்க, வாங்கி அந்த ஏடிஎம்கேல இருந்து ஜெயிச்சிங்க. ஜெயிச்சுமே அந்த மக்களுக்கு எதுவுமே பண்ணல. ஸோ அந்த திருவாரூர் தொகுதிக்கு என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க?
எந்த இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்லை எதிர்த்து இல்லை விஜயவர்லையும் இவரையும் எப்படி ஒரு கம்பேர் பண்ணி பார்க்குறாரு எனக்கு புரியல. அவர் எவ்வளோக்குள்ள தில்ல எவ்வளோ ஒரு மக்கள் சக்தியோட ஒரு புதிய ஒரு அரசியல் இயக்கத்தையே ஆரம்பிச்சு வந்து நிற்காரு. இங்கே ஒத்த சீட்டுக்கிட்டு என்னத்த சொல்ல ஆடிக்கிட்டு போகிற இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்லை விமர்சிக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. கால கொடுமடா அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பேசுறதுக்கு மட்டும் நம்ம வீடியோ பதிவு போடலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமா பேசுறாங்கலாம் என்னத்தை போட்டு நம்ம பேச, நான் தளபதி விஜயோடைய லெவலுங்கிறது வேற. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். நம்ம அதுக்காக வீடியோ பதிவு போட்டோம். அதாவது தளபதி விஜயோட இந்த அதிரடி ஆட்டம் தெரியுமா? அதுல ஒரு முக்கியமான ஆட்டம் கேட்டீங்கன்னா, அதாவது இந்த தொண்டர் படையை உருவாக்கணும் தமிழை வெற்றி கழகம். அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படும், தமிழை வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக செயல்படாது. அதனால தமிழை வெற்றி கழகம் அவங்க கட்சியில வந்து ஒரு தொண்டர் படையை உருவாக்கி வச்சுட்டா அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்கிறத இந்த பிரச்சனை நடக்கும்போது தேமுதிகவோட பொதுச் செயலாளர் அந்த அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போதே எனக்கு உண்மைன்னு பட்டுச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய மக்கள் படை கொண்ட ஒரு அரசியல் கட்சிக்கு அது முழுமையாக தேவை. அதாவது ஏதாவது நல்ல விஷயத்தை யாரு சொன்னாலும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவங்க சொல்லும் போதே அன்னைக்கே நான் யோசித்தேன், இதை வந்து தமிழை வெற்றி கழகம் இதை யோசிச்சு இதை செயல்படுத்தணும். ஏன்னா அது கண்டிப்பாக தேவை. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அப்போ ஒரு தொண்டர்படியை வச்சிருந்தாலும் அவங்க சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு தெரியாது அவர் வச்சிருந்தாரு இல்லையான்ட்டு. ஆனால் அது கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண் கட்சி எதிர்த்து நம்ம ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருக்கிற பலம் வாய்ந்த இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து அப்படிங்கும்போது நம்முடைய கட்சியில அந்த மாதிரி ஒரு தொண்டர்படியை நாமே உருவாக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும்ல. ஸோ அப்படிங்கிறத நான் அன்னைக்கு அவங்க சொல்லும் போதே நான் வந்து அது நினைச்சிருந்தேன், இந்த தளபதி விஜய் அவர்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதை இப்போ தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீடா முன்னெடுத்து அந்த ஒரு அறிவிப்பு கூட நேற்று பார்த்தேன். அதாவது பழைய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஐஜி அதிகாரி அவங்களுடைய தலைமையில ஒரு தொண்டர் குழுவை நியமிச்சிருக்காரு. அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம், பாராட்டப்பட்ட விஷயம். அடுத்தடுத்த தமிழை வெற்றி கழகத்துடைய வளர்ச்சிக்கு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதாக போய் அமையும். ஏன்னா இப்போ வந்து யாருமே குறை சொல்ல முடியாதுல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு, ஏன்னா இப்போ அடுத்தடுத்தாப்புல தமிழை வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டிய அந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நடக்க ஆகணும். அரசு கட்சி ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் எந்த விதத்திலையும் ஏன்னா ரொம்ப நம்ம வந்து டைம் கொடுத்தாச்சு, 30 நாளுக்கு மேலே இதிலே போயிடுச்சு. இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்குது. இதுக்குள்ளே தளபதி விஜய் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா மாவட்டங்களுக்கும் போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு குழு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அவசியமான குழுவை உடனடியாக தளபதி விஜய் அறிவிச்சிருக்காரு. அதுலேயும் யோசிச்சு அந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஐஜி இவங்களை வச்சு பண்ணும்போது இது இன்னுமே பார்த்தீங்கன்னா பலம் மிகுந்ததாக இருக்கும். ஸோ யாராலையும் அசைக்க முடியாதபடி ஒரு கோட்டை தளபதி விஜய் கட்டுற மாதிரி எனக்கு தோணுது. நல்லா போயிட்டு இருக்குப்பா அரசியல், அதான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போய் கிடந்தோம். என்னடா தமிழை வெற்றி கழகம் மீண்டு வர மாட்டேங்குது, எல்லாரும் சைலண்டாக இருக்காங்க, விஜயவில் வேற இருக்கிறது தெரியாமல் இருக்காரு, என்னப்பா அப்படின்ட்டு நம்ம ரொம்ப கவலைப்பட்டு நம்மள மாதிரி ஆட்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. டெய்லி ஒரு அறிக்கை கட்டணும், எது நடந்தாலும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனவ மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய படகுலாம் பிடிச்சிட்டு 35 பேரை கைது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக அறிக்கை இன்னைக்கு சக்குன்னு வந்துச்சு. நான் மனசில் ஆயிட்டேன். ஸோ இப்படி ஒரு ஸ்பீடு எப்பவுமே இருக்கணும் தளபதி விஜய்கிட்ட. ஏன்னா அப்போதான் நம்ம வந்து ஒரு லைவ் அந்த அதுலேயே இருந்த மாதிரியே இருக்கும். சடனாக நம்ம வந்து யோசிச்சு ரொம்ப லேட்டாக எதுக்குமே அறிவிக்கக்கூடாது. விஜய் டக்கு டக்குன்னு உடம்போது தான் நல்லா இருக்கும். ஸோ அதான் இப்போ கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும்போது தானே நம்ம அதில் கற்றுக்க முடியும். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடனே எல்லாம் தெரிஞ்சுக்க முடியல, அவரும் மனுஷன் தானே. ஸோ அவர் நினைச்சதை விட ஒரு பாதிப்பு இந்த கரூர் சம்பவத்தில் நடக்கும்போது அதுலேருந்து அவருக்கு ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கு. நிறைய விஷயங்கள்ல எப்படி இதை அணுகணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொன்னானுங்க, இந்த கரூர் சம்பவத்தும் போது 30 நாள் முடங்கி போன உடனே அவ்வளோதான் இவர் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாரு, நிறைய பேர் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாரு, அவ்வளோதான் கும்பிட்டு போட்டு ஓடிட்டு பாருங்க அப்படின்ட்டு. அவர் அப்படிப்பட்ட மனுஷனாடா, அவரு கட்சியை கலைக்க போறாரா, உங்களெல்லாம் குழக்க போறதாட்ட அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவெஞ்ச் எடுத்து அவர் வந்து அதிரடியாக ஆடும்போது இல்லை நல்லா இருக்கு. சில பேருக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா அடிவெல்லாம் அப்படி கப்ப கப்பன்னு எரியும். என்னடா நாம என்னமோ நினச்சோம் இவன் இதோட சோந்துருவான் உடஞ்சிருவான் அப்படின்ட்டு. ஆனால் இவன் என்னன்னா இதை விட பயங்கரமான, எதுக்கு நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமே இவனை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணிட்டு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இவரோட அதிரடியான ஒரு ஆக்ஷனை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது நான் கூட விமர்சனம் பண்ணியிருந்தோம், என்ன கேட்டிங்கன்னா, அதாவது இதுல இருந்து அவர் வெளியில வரணும், கட்சி நடத்தணும்னா யாராவது ஒரு பெரிய ஒரு அதிகார பலத்தோட ஒரு சப்போர்ட் அவருக்கு தேவை. ஸோ அதனால இந்த நிலைமையில தளபதி விஜய் யாரோட கூட்டணி வைக்கிறதா இருந்து அவர் அறிவிச்சாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய முன்னாடி வீடியோக்கள் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நாம நினைச்சதை விட ஒருபடியா நான் கிங்கு தான்டா, நான் நின்ன மாதிரி நிற்பேன், நான் முன்னாடி சொன்ன வார்த்தையில எதிரியுமே நான் வந்து பின்வாங்க மாட்டேன். அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குணமே. தளபதி விஜய்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்குற குணமே. அவர் வார்த்தை சொன்னாலும் அதுல இருந்து மாத்தி பிறண்டு இந்த உருட்டு மன்னன் சீமா நாம் தென்ன கட்சி மாதிரி நான் பேசுற ஆள் கிடையாது. சொன்னதில் கரெக்டாக இருப்பாரு. அதில் தான் எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியாச்சு. பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கப்புறம்
அந்த ஸ்டாண்டில் நின்னாகணும். திரும்ப அவங்களோட கூட்டணி வச்சா அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாதமே மக்கள்கிட்ட ஆயிரும். ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது இவரை முதலமைச்சராக்கி பார்க்கணும் தான். ஸோ அப்படிங்கும்போது ஏன்னா அவர் எடப்பாடி இந்த காலத்துல விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், இது ஒரு சிக்கலாக இருக்க. ஏன்னா திமுகவையும் வீழ்த்தி ஆகணும். இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தாம திமுக ஏன்னா தளபதி விஜய் தனியாக நின்று ஓட்டை பிரித்து திமுக திரும்படி அந்த ஆட்சிக்கு வந்துட்டு அப்படின்னா இதை விட பயங்கரமாக விஜய் அவர்களை ஒழிச்சுக்கிறது பார்ப்பாங்க. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரங்கிறது கண்டிப்பாக தேவை. அதனால தான் நம்ம யோசிச்சு நம்ம ரொம்ப வந்து குழம்பிட்டு இருந்தோம் எப்படி ஒரு முடிவு எடுப்பார் அப்படிங்கிறதுல. இன்னும் அவர் முடிவு எடுக்கல. அவர் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி வைக்க தான் போறாரு. ஆனால் யாரோட கூட்டணிங்கிறது சஸ்பென்ஸ். ஆனால் இருந்தாலும் அவர் இப்போ இந்த நடத்துகிற அந்த அதிரடியான நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சோர்ந்து பணிஞ்சுலாம் ஐயோ நம்மளுக்கு வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்ம யாருடையாவது ஒரு பெரிய சக்தியோட கூட்டணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் இந்த மாதிரி தெரியல. அவர் இப்பவுமே பார்த்தீங்கன்னா உறுதியாக தான் இருக்காரு, நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மனப்பண்ணில். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை, உறுதியான ஒரு மனத்தன்மை. ஸோ அப்போ தான் நம்ம அரசியலில் எந்த மாதிரியான சங்கடங்கள் எதிர்ப்பு தாண்டி நம்ம வெளியில் வர முடியும். ஏன்னா ஒரு படையில் இருக்க தலைமை பார்த்தா படையில் உள்ள மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வீர் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரு படை தலைமை பார்த்தீங்கன்னா சோர்ந்து அந்த வாள் கை அப்படி கீழே போட்டானா அந்த அணியே சோர்ந்துடும். ஸோ அந்த வகையில் பாகுபலி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சீன்லாம் வரும். ஸோ அப்படி தளபதி விஜய் அவர்கள் அப்படி வீர் கொண்டு எழும்போது தான் கூட இருக்கவங்களும் இன்னும் ஆக்ரோஷமாக கிளம்புவாங்க. ஸோ அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் கரெக்டாக போயிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தோணுது. எனக்கு என்னமோ அதாவது இப்போ இப்போ டிஎம்கேக்கு எதிராக டிவிக்கே சொல்லிட்டாரு. அப்போ டிஎம்கேக்கு எதிராக ஆல்ரெடி அதிமுக இருக்கு. அதிமுக உடைச்சிட்டு அதிமுக இடத்துல தளபதி விஜய் அவர்கள் தான் வர்றதான் அவருடைய எண்ணம். ஸோ அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் இந்த ஐயநாதன் கூட இடத்துல கூட சொல்லியிருந்தார்ல, அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு விஜய் என்கிட்ட சொன்னாரு. அதாவது அதிமுக கூட இந்த கூட்டணி வைக்கிறத மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக நடந்துட்டு இருக்க மாதிரி தோணுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதை மனசை சொன்னாலும் தெரியாது. நீங்களே பார்ப்பீங்க செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிஎம்கே தனியாக பிரிஞ்சு தேவச்சந்திலே பார்த்தீங்கன்னா ஆதாடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே அங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக உடைச்சிட்டு அதிமுக. ஸோ இன்னும் 2-3 மாசத்துல எனக்கு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைமைகள்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பின்னாடி அணிவகுக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஏரியாக்களில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கலாம் புதுசு தானே. ஸோ அப்போ அந்த பொதுவாக அந்த 234 தொகுதியில் நம்ம வந்து கேண்டிடேட் பண்ணி நிற்கும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தோட இந்த முன்வாய்ந்த இதுக்கு கொஞ்சம் அனுபவம் உள்ள இந்த மாதிரி ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா சேரும்போது அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சக்தியை விளங்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கிற அதில் போய் தளபதி விஜய் அவர்கள் சேர்ந்தாதான் விஜய் 2ஆம் கட்டமாக மாறுவார். ஆனால் இது அப்படி கிடையாது. தளபதி விஜயோட தலைமையை ஏற்று அங்கிருந்து முக்கியமான தலைமைகள்லாம் வரும்போது அது நல்லா இருக்கும்ல, ஒரு பலத்தை கொடுக்கும்ல. ஸோ அது வந்து தளபதி விஜய் அவர்கள் சொன்னதெல்லாம் மாற்றி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆகாதுல்ல. ஏன்னா தளபதி விஜய் முன்னாடி அதான் சொல்லியிருக்காரு, அதாவது எங்களுடைய தலைமையாச்சு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஆட்சியிலே அதிகத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போம் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படிங்கும்போது நல்ல ஒரு பலம் வாய்ந்த புதிய சில தலைமைகளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுல சேரணும்னு வரும்போது அதை சேர்த்துக்கிட்டு கரெக்டாக போகலாம். அதாவது அவன் எடுக்கிற முடியும் நமக்கு சாதனையாக போகுது அப்படிங்கிற மாதிரி தமிழை வச்சுக்கிறது இப்போ சாதகமான சூழ்நிலை நிலவுது. ஏன்னா அதிமுக யாருக்குமே தெரியும் அது 2ஆவது சின்ன பணமாகணும். இப்போ ஆல்ரெடி போய்கிட்டே இருக்கு, கருது தெரிஞ்சு கட்டணமாக போயிட்டு இருக்கு. ஸோ அது தமிழை வச்சுக்கிறதுடைய அந்த ஏறுபடிக்கு சாதகமாக அமையுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ தமிழை வச்சுக்கழகம் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய செயல்பாடு நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குன்னு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.